ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நம்ம கடந்த சில தொடர்களாக ஆத்மாவை பற்றியும் உடல் பற்றியும் பார்த்துக்கிட்டு வரோம். நான்றது ஆத்மாவை தான் குறிக்கும், உடலை குறிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஆத்மா வேறு உடல் வேறுன்றதை எதுக்காக நம்ம ஒத்துக்கணும், எப்படி அதை ஒத்துக்க முடியுன்றதை பற்றி இல்லாமல் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து இந்த உடம்புன்றது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு உடம்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா 6 மாறுதல்களுக்கு உட்படும் அப்படின்றது தான் இயல்பு. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உடம்பை வச்சுக்கலுமே, உடம்பு முதல்ல இருக்குது, அதாவது இந்த உலகத்துக்குள்ளே வருது, அதை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பிறக்குது இல்லையா, இருக்குது இல்லை பிறக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மாறிக்கிட்டே வருது, வளர்ந்துக்கிட்டே, அந்த மாறுதல் என்ன, வளர்ந்துக்கிட்டே வருது. பிறகு ஒரு வயசான பிறகு தேஞ்சுக்கிட்டே வருது, ஃபைனலாக அது அழிஞ்சும் போகுது. அப்படின்றது தான் சில மாற்றங்கள் உடலுக்கு நடக்கிறது. சரி, இதெல்லாம் உடலுக்கு நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். எப்படி அது அழியுது, எதனால் அழியுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த உடல் ஒவ்வொன்றுமே பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள்ன்றது என்னது, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் அப்படின்ற இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறது. இப்போ நம்ம இந்த உடம்பே இந்த பஞ்சபூதங்கள்னால தான். நம்ம தோலே பார்த்திங்க அப்படின்னா நிலம் அப்படின்ற அந்த ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயம் நீர் அப்படின்னா நம்ம உள்ள ரத்தம் ஓட்டம் ஓடுது இல்லையா. தீ அப்படின்னா ஜாட்டராக்னி அப்படின்ட்டு நம்ம உடம்பை உடம்புக்குள்ளே அந்த ஜாட்டராக்னினால தான் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜீரணமாகுது. அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம உடம்புக்குன்னு ஒரு சூடு இருக்குது இல்லையா, அந்த சூடு இல்லை அப்படின்னா உடல் இறந்த உடல் ஆகிடும். அதனால தானே தொட்டு பார்க்குறாங்க டெம்பரேச்சர் என்னென்னு. அதே போல் காற்று தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வாயு. ஆகாசம் அப்படின்னா இந்த வானம் அப்படின்றது ஆகாசம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே முழுசாக எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே இடைவெளி இருக்கும் இல்லையா, அதுதான் ஆகாசம் அப்படின்னா. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது தான் நம்ம உடம்பு. இப்போ அதனால தான் அழியுது அப்படின்னு ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வச்சுக்கோங்க. தண்ணி இருக்குது, ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா, மழை பெய்யுது, அந்த தண்ணியை பிடிச்சி வைக்கிறோம்னா தாராளமாக 3 இல்லை 4 மாதத்துக்கு மேலே நல்லாவே இருக்கும். அதே போல் நம்ம கடையிலேருந்து ஏதோ ரவை வாங்குகிறோம், அந்த ரவையை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே 1 மாதத்துக்கு மேலே வரைக்கும் நல்லாவே தான் இருக்கும். ஆனால் இந்த உப்பு எடுத்துக்கோங்க, உப்பும் தனியாக வச்சுருந்தா அதுவும் மாதக்கணக்கில் நல்லாவே தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணீரையும் ரவையும் உப்பையும் சேர்த்து உப்புமானு செய்கிறோம் பாருங்கள், அப்போ அது ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது, கெட்டு போயிடுது. அதே போல் தாங்க நம்ம இந்த உடம்பும். இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் எல்லாத்தினுடைய கலவையினால் செய்யப்பட்டதுனால தான் அதுவுமே எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்காது, ஏதோ ஒரு சமயத்தில் அழிஞ்சு போயிடும். சரி, இப்போ இந்த விஷயம் இந்த ஆத்மாவுக்கு நடக்காதா? இப்போ உடல் பஞ்சபூதங்கள்னால ஆகியிருக்கு, அதனால அழிஞ்சு போயிடுது, மாற்றங்கள் ஏற்படுது, அதனால ஃபைனலாக அழிஞ்சு போயிடுது. அப்போ ஆத்மா அப்படின்னு கேட்டால், ஆத்மா பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது கிடையாது. ஆத்மா ஞானமே உருவம், அறிவே உருவம் தான் ஆத்மான்றது. அது வேறு எந்த ஒரு விஷயங்கள்னாலே ஆக்கப்பட்டது கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு இப்போ கை கால் அப்படின்ற பகுதிகள்லாம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் ஆத்மான்றது எப்படி இருக்கும்னா, ஒரு நெல் எடுத்து அந்த நெல்லோட நுனியை மட்டும் வெட்டி அதை 100ஆக பிளக்கணும். அந்த 100ஆக பிளந்து அதில் ஒரு பீஸ் எடுத்து அதை திரும்ப 100ஆக பிளந்தா அதில் ஒரு பீஸை விட ரொம்ப சின்னதாக இருக்குமா ஆத்மா. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு எந்த உறுப்புகளும் கிடையாது. ஏன்னா அது வெறும் ஞானமே உருவம், அறிவே உருவமானது. அதனால் இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு எப்படி அழிவு இருக்கும்? ஏன்னா பஞ்சபூதங்கள்னால ஆனாதான் அழிவு. அது அறிவே உருவமாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு மாற்றங்களும் ஏற்படுறதில்ல, அழிவும் ஏற்படுறதில்ல. அப்போது இதுதான் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு. உடல்ன்றது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, ஆனால் ஆத்மான்றது மாறவே மாறாது. அதே போல் உடல்ன்றது மாறிக்கிட்டே இல்லது மட்டும் இல்லாமல் அழிஞ்சும் போயிடுவேன்னா பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது. ஆனால் ஆத்மா அறிவே உருவம்ன்றதுனால அதுக்கு அழிவே கிடையாது. அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான வேறுபாடு நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய்